Chai with Chitra, Social Talk. உங்கள் குருநாதர் சோமன் குட்டி பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்ட விஷயம் அது? நான் முதலாக ஆச்சரியப்பட்டது இதுதான். இந்த இதில் தூக்கிக்கிட்டு வந்தாங்க சார். தூக்கிக்கிட்டு வந்தாங்க. முதல்ல நான் போய் அவர்கிட்ட இருக்கும்போது அவர் வந்துட்டு என்னென்னா வெத்தலை போடுவார். அவர் வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் சமயத்தில் ஏதாவது கொஞ்சம் பண்ணுறது கிறுக்குத்தனம் போல தெரியும். ஆனால் மிகுந்த நுட்ப அறிவு உள்ளவர் அவர். வெத்தலையில் இப்படி போட்டுக்கிட்டே இருக்கார். சுண்ணாம்பு தடவிக்கிட்டே இருக்கார். அவங்க இவ வந்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, மரக்கட்டையாக கிடக்கிறாரு அவர். என்ன நடந்ததுன்னாக்க அதன் பிறகு அவர் சொன்னது, கிராமத்தில் கயிற்று கட்டில் இருக்கும் சார். இந்த கயிற்று கட்டிலில் அந்த தலைப்பகுதியில் 4 ஃப்ரேம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் தலைப்பகுதியில் உள்ள ஃப்ரேமில் கொண்டு கழுத்தை வச்சு அப்படியே தூக்கிட்டார் தலைவர். அந்த பையன் அந்த ஆள் தூங்கணுன்னு என்ன ஆச்சுன்னா, இங்கே விடுபட்டு லேசாக இடுபட்டு ஸ்டக் ஆகி போச்சு. கழுத்துக்கு கீழே உணர்வு போடல, கை காலெலாம் விரைச்சி போய் அப்படி நிற்கிது. அவன் தூக்கத்தில் அது தெரியல. அப்படியே சுவாசம் மட்டும் இருக்குது, கான்சியஸ் இல்லை, இது இல்லை. இது தூக்கிட்டு வந்தாச்சு. படுத்துருந்தான் அப்படி ஆகி போச்சு. சுவாமிக்கு எல்லாமே புரியும். தூக்கிக்கிட்டு வராங்க. தூக்கிக்கிட்டு வந்தோடனே வெத்தலை போட்டுக்கிட்டே இருக்காரு. ரைட் பார்த்துக்கோன்றாரு. அந்த ஹோரை கொஞ்சோண்டு மாறணும். அந்த ஹோரைன்னு சொல்லுவோம், தினஹோரை டைம். அந்த டைமை இழுக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படி எல்லாரையும் கதற விட்டுட்டு ஒரு வைத்தியத்தில் அதுவும் இருக்கா? ஆமாம் சார், ஆமாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை சொல்லி முடிச்சுட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். வெத்தலை போட்டார். அப்புறம் நான் தான் சொல்கிறேன், அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைலேருந்து கை காமிச்சிட்டு இருக்கேன். ஆனால் என்ன பண்ண போகிறாரு எனக்கும் தெரியல. நேராக போனார், போய் சுண்டு வரல இப்படி பிடிச்சாரு. சொட்டக்குன்னு இழுத்து விட்டார். எதுவும் சொக்கான்ட்டான். இது சரியாயிடுச்சு, அழைச்சிட்டு போங்க அப்படின்ட்டார். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நானே பண்ணியிருக்கேன் நிறையா சார். எனக்கு தஞ்சாவூர் கலெக்டர் விஜய ராஜ்குமார்னு சொல்லி தஞ்சாவூர் கலெக்டர், அவர் எனக்கு அவார்டு கொடுத்தார். தஞ்சாவூரில் நான் ஆரம்பத்தில் தஞ்சாவூரில் தான் வந்துட்டு நான் கிளினிக் வச்சுருந்தேன். 12 வருஷம் அங்கே வச்சுருந்தேன். அப்புறம் 12 வருஷம் இப்போ என் இடத்துல வச்சுருக்கேன், பட்டுக்கோட்டைக்கிட்ட. அந்த சமயத்தில் திருச்சியிலேருந்து ஒரு லேடி எங்கிட்ட தண்டுவட சிகிச்சைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. அது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். காலையில் வந்துட்டு சாயந்தரம் போயிடுவாங்க. இப்படி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு தண்டுவடத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னது. அப்புறம் எங்கிட்ட என் சிகிச்சையில் அவங்க குணமாயிட்டாங்க. அதன் பிறகு எங்கிட்ட ஒரு நல்ல நட்பு பாராட்டிகிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த தம்பின்னு சொல்லி என்கிட்ட பாசமாக இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் வந்துட்டு ஃபோன் பண்ணி, தம்பி இது போல் வந்து அவங்களோட சொந்த தம்பி பொண்ணு 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டு தவறுதலாக விழுந்து, அதுவும் அந்த தம்பியும் வந்துட்டு இந்த செல்ஃபோனை வச்சு தூக்கி பிடிச்சி ஏதோ தூக்கி பந்து விளையாடும்போது ஏதோ தவறி விழுந்துட்டாங்க. செல்ஃபோன் கீழே விழும்போது அதை பிடிக்க போய் கீழே விழுந்தது. அப்போது என்னாச்சுனாக்கா, இந்த L5 L4 L3 இந்த 3 போனும் தெரிச்சு வி மாதிரி விலகி ஒரு வீக்குள்ளே இன்னொரு வி சொருகிட்டு சார். சொருகிட்டா என்ன ஆகும்? பாதி முதுகு கீழே உணர்வு போயிடும், அன்கான்சியஸு. இப்போ தூக்கிக்கிட்டு ஒரு பெரிய பிரபல மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. உடனே எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு டாக்டர்ஸ் உடனே ஒரு டீம் போட்டு மீட்டிங் போட்டு டக்குன்னு அசம்பிள் ஆகி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா அம்மாட்ட இன்னும் 3 மணி நேரத்தில் பொண்ணுக்கு உயிர் போயிடும். இறந்துடும். அதுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணலாம், ஆனால் பண்ணுனா உயிர் இருக்கும். படுத்த படுக்கையாக தான் இனிமேலுக்கு வாழ்க்கை. படுத்த படுக்கையாக தான் மூமெண்ட் இருக்காது, உயிர் மட்டும் இருக்கும், லைஃப் இருக்கும். இப்போ ஆப்ரேஷன் பண்ணவா வேண்டாமா? தம்பிக்காரரு ஒரே பொண்ணு தலையில் அடிச்சுக்கிட்டு ஒரே பொண்ணு. தம்பி அந்த சின்ன பையன், ஒரு பையன் ஒரு பொண்ணு. எப்படியாவது என் பொண்ணை உயிரோடையாவது காப்பாற்றி கொடுங்க சார்ன்னு சொல்லிட்டு எழுதுறாரு. இப்போ அவங்க அக்கா வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு தம்பி இது மாதிரி என் தம்பி பொண்ணு இது மாதிரி மேலே கீழே விழுந்துட்டா, இது போல் ஆகிப்போச்சு. இப்போயாவது வாட்ஸ்அப் இருக்குது. அப்போ வாட்ஸ்அப்லாம் இல்லை, செல்ஃபோன் இருந்துச்சு, இந்த பட்டன் ஃபோனு. ஏதோ ஒரு துணிச்சலில் போகருடைய ஆற்றல் உள்ளே இறக்கி சொன்னா என்னென்னு எனக்கே தெரில, கொண்டுட்டு வாங்க அப்படின்ட்டேன். அப்போது நான் தஞ்சாவூர் கொண்டு போகிறேன். தஞ்சாவூரில் இருந்தாலும் திருச்சிக்கு வருவாங்க, நீ தான் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் கொண்டு போகிறேன். அங்கே கூட டாக்டரில் கேட்டிருக்காங்க. இல்லை கொண்டு போகிறேன், நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆம்புலன்ஸ் அப்போ 108 ஆம்புலன்ஸ்லாம் இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸை கேட்கும்போது தர முடியாது. எப்படி தூக்கி நீ வந்து ஆம்புலன்ஸில் வச்சு ட்ராவல் பண்ணி கொண்டு போய் சேர்ப்ப? நடக்காது. இல்லை நான் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொண்டு போயே தேர்வேன் அப்படின்னு சொல்லி என் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையில் தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டுட்டு வந்து உள்ளே போட்டு
உள்ள அப்போ தான் எனக்கு எக்ஸ்ரே பார்க்குறேன். எக்ஸ்ரே பார்த்தோன்னே சார் எனக்கு அடி வயித்துல அமிலம் சுரக்குது. பயம் வருது எனக்கு. ஆத்தாடி இது தப்பா வர சொல்லட்டுமா? என்னடா அது? ஆனால் எனக்கு போகருடைய வழிகாட்டுதல் எனக்கு நிறைந்திருக்குங்கிறது எனக்கு ஒரு 100க்கு 100 அது உண்மை சார். அது நான் இல்லைன்னா ஏன் இப்படி சொல்லணும்? என்ன அறியாமல் தான் சொல்லியிருக்கேன். அப்போ காப்பாற்றிடலாம் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு எண்ணம். சரி என்ன பண்ணலாம்? உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஒரு இன்ட்யூஷன் வரும். கோரிவாரி திறவுகோல். கோரிவாரி திறவுகோல்ங்கிறது தண்டு வடத்தில் என்னென்ன கோளாறு எங்கே இருந்தாலும் அந்த கோரிவாரி திறவுகோலை போட்டு ஒரு ஜர்க் கொடுத்து தூக்கணும்னாக்க அது எலும்பு அங்கங்கே விலகி இருந்தால் கூட தகவல் மிச்சு நேராக வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நேராக வந்துடும். ஜாக்கி போட்டு தூக்குற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம். சரின்னு சொல்லிட்டு பாப்பா அப்படி கை வச்சு பார்க்குற மாதிரியே பார்த்து டக்குன்னு என்ன பண்ணுறேன். ஆனால் இங்கே வரும்போது பாப்பாவுக்கு கான்சியஸ்லாம் வந்துட்டு அப்படியே பார்க்குது. இவனுக்கு கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிவாரி திறவுகோலை போட்டு ஒரு ஜர்க் கொடுத்து தூக்கி குப்புற படுக்க வச்சு இந்த எலும்பு ஒட்டி மூலிகை விசுசாருக்கு கொடுத்தனே அந்த சாரை பூசி ஒருத்தரை போய் சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் அது 2 நிமிஷம் 5 நிமிஷத்தில் ஒட்டினது. ஆனாலும் அப்போ என் ஸ்டூடெண்ட் ஒரு 10 பேர் இருந்தாங்க. எல்லாருக்கும் ஷிஃப்ட்டு போட்டு விடிய நீ ட்ரீட்மெண்ட்டை கொடு, நான் பக்கத்து ரூமில் தங்கியிருக்கிறேன், மாற்றி ஷிஃப்ட் போட்டு அந்த மூலிகை சாரை பூச வேண்டியது, உத்தரம் கொடுக்க வேண்டியது, இதுதான் ட்ரீட்மெண்ட், நீ குப்புற படுத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போகுது. சார் நான் லேட் நைட்டு தூங்க போகிறேன். பக்கத்துலேயே என் ரூமு தஞ்சாவூர்லேயே படுத்துட்டேன். அடுத்த நாள் காலைல வந்துட்டு விடிகாலில் அவங்க அப்பா வந்து தட்டப்பட அவர் தட்டுறது சந்தோஷத்தில் டக்குன்னு முழிப்பு வருது. இது ஞாபகத்துக்கு வருது. என்னாச்சோ தெரிலையேன்னு சொல்லிட்டு அந்த திறக்கும் பொழுது வந்து பாருங்கன்னு சொல்லி ஆர்வமாக சொல்கிறார். என்னடா போய் பார்க்குறேன் சார் நான் கும்பிட்ற பழனி முருகன் மேலே சத்தியம், நான் எனக்கு துணை இருக்கிற போகர் சித்தர் மீது சத்தியம், நான் ஒரு விஷயம் கூட ஒரு 1% கூட நான் மிகைப்படுத்தவே இல்லை சார். உள்ளதை உள்ளபடியே சொல்கிறேன். இப்போ வந்துட்டு உள்ளே போய் பார்க்குறேன். இந்த பாப்பா எழுந்து உட்காந்து ப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு பேசினை வச்சு அவங்க அம்மா வாய்க்கு பிடிக்கிறது தண்ணி கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. பாப்பா எழுந்துச்சி உட்காந்துட்டு எனக்கு இந்த லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த அப்போ தினத்தந்தி, தினமலர், இந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு, வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோக்கல் சேனல்ஸ் அந்த ஏஎம்என் டிவி, டிசியூ இவங்களுக்கெல்லாம் அப்போ லோக்கல் சேனல்லாம் பேசுவோம். அப்போ ஆரம்பத்தில் அப்போ அவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லி எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து பார்த்துட்டு பிரமிச்சு போய் அது ஞாயிறு மலர்னு சொல்லி ஒன்று தினமலரில் போடுவாங்க. எல்லாரும் நியூஸ் போட்டாங்க. ஆனால் தினமலரில் மட்டும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஞாயிறு மலரில் ஃபஸ்ட்டு பேஜில் 8 காலத்தில் என் ஃபோட்டோ போட்டு தஞ்சாவூரில் மௌனமாக ஒரு மருத்துவ புரட்சி அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தை போட்டுட்டாங்க. அதில் எனக்கே உடன்படல, ரொம்ப ஓவராக இருந்தது. 19வது சித்தர்னு போட்டாங்க. போட்டு இது போல் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு, 8 காலத்தில் போட்டாச்சு. இதை கலெக்டர் படிக்கிறாரு இந்த பேப்பரை. தினமலருக்கு ஃபோன் போகுது. இது என்ன அது நம்புற மாதிரியே இல்லை அப்படின்னு. உண்மைதான் சார் அப்படின்னு சொன்னால் சரி அவரை பார்க்கணுமே, கூட்டு வாய் அவரை அப்படின்னு கலெக்டர் கூப்பிட்டு விட்றாரு. நான் போகிறேன். போனோடனே விசாரிக்கிறாரு, எல்லாத்தையும் விசாரிக்கிறார். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி தான் அவரும் எல்லாத்தையும் கேட்குறாரு. நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வரேன். அப்படியா, அந்த பொண்ணை நான் சந்திக்க முடியுமா அப்படின்னாரு. இப்போ இது மாடியில் இருக்குது கலெக்டருடைய பொண்ணு, மாடிப்படி ஏறி வரணும். ஆமாம் சார், உடனே ஏற்றுறதுக்கு பயமாக இருக்குது, அதனால் ஒரு வாரம் டைம் தாங்க சார். வர்ற வெள்ளிக்கிழமைக்கு நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு வெள்ளிக்கிழமை தான் கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ நான் போய் நின்றுங்கிறது திங்கக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாள் கேப்பில் நான் கூட்டி வந்துடுறேன் சார்னு சொல்லி 5 நாளில் பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறோம். பாப்பா கூட அந்த அவங்க திருச்சியில் உள்ள சொந்தக்காரங்க பூரா வந்திருக்காங்க. எல்லாரையும் அவங்க அப்பா, அம்மா, அத்தை எல்லாரும் அழைச்சிட்டு மேலே போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நான் உங்களை மிகச்சரியாக பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மகிழ்ச்சி சார்னு சொன்னேன். ஒரே மாதத்தில் ஒரு கண்காட்சி போடுறாரு. அது அந்த கண்காட்சி பேர் என்னென்னா மாவட்ட ஆட்சியரின் கடந்த ஓராண்டு கால சாதனை விளக்க கண்காட்சி அப்படின்னு போட்டு தஞ்சாவூர் பனக்கல் பில்டிங்கில் அந்த கண்காட்சி 15 நாள் நடக்குது. 15 நாளில் அந்த கண்காட்சிக்குள்ளே உள்ள ஸ்டால்ஸ் எல்லாமே அந்த பெண்கள் முன்னேற்றத்துறை, சிறு சேமிப்பு துறை, விவசாயத்துறை இப்படின்னு சொல்லி எல்லாமே அரசு சார்ந்த ஸ்டால்ஸ் தான். ப்ரைவேட்டுக்கு அங்கே வேலை இல்லை. ஆனால் ப்ரைவேட்டாக ஒரே ஒரு ஸ்டால் நம்ம சுகாலயாவுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டால் கொடுத்துருந்தாங்க.
அப்போ கலெக்டர் 15 நாள் வந்து பேசும்போது சொன்னார், ப்ரைவேட்டாக ஒரே ஒரு ஸ்டால் இருக்கு உள்ள, அது சுகாலயா வர்மக்கலை சிகிச்சை மையம். அதுவும் என்னுடைய சாதனையில் ஒன்றாக நான் கருதுகிறேன். இவரை வந்துட்டு நம்ம மிகச்சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுத்தாரு எனக்கு. இது கலெக்டர் பேர் விஜய ராஜ்குமார். ஆமாம் சார், தஞ்சாவூரில். இப்படி அந்த தண்டுவட கோளாறு எதுவாக இருந்தாலுமே நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குணமாக்கிடலாம். இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நம்மளும் பண்ணியிருக்கோம் சார். உங்களுடைய மருத்துவ முறையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இன்றைக்கு ஒரு பக்கம் அலோபதி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது மருத்துவ முறை. ஆமாம் சார். அது போன்ற மருத்துவர்கள் இது அவ்வளவு எளிதெல்லாம் ஏற்றுக்க. ஆமாம் சார், ஆமாம் சார். அவங்களோட உங்களுக்கு எப்போது விவாதங்களோ முரணோ வந்திருக்கா? இல்லவே இல்லை சார். நான் இப்பவும் சொல்கிறேன் சார். இப்போ இதில் வந்துட்டு மருத்துவ நிபுணர்கள், மருத்துவ வல்லுநர்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக நீங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கே சிந்திக்கணும். பொதுவாக இந்த ஆங்கில மருத்துவர்கள் மற்ற மருத்துவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த மற்ற மருத்துவர்கள், இப்போ என்னை போன்றவர்கள் ஆங்கில மருத்துவத்தை ஏற்றுக்கிறது இல்லை. ரெண்டுமே தப்பு சார். ரெண்டுலேயுமே நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு, யார் பாப்பா? ஆங்கில மருத்துவர் தான் பார்க்கணும், ரைட்டா? உயிர் காக்கிறது, ஃபஸ்ட் எய்டு, இது எல்லாமே அவசரம், ஐசியூ, இதெல்லாமே வந்துட்டு ஆங்கில மருத்துவம் தான். அங்கே அதுதான் மிக அற்புதமான ஒரு விஷயமாக இருக்குது, உயிர் காக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. ஆனால் நாள்பட்ட மருத்துவ வியாதி இருக்குது பாருங்கள். இப்போ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், தண்டுவட கோளாறு, அந்த நாள்பட்ட கோளாறுகளை அலோபதியில் குணமாக்க முடியாதுன்னு அவங்க கைவிட்டுருவாங்க. அதுக்கு தீர்வு இங்கே தான் இருக்குது. அப்போது இந்த நன்மையை அவர்கள் போற்றணும், அவர்களின் பெருமையை இவர்கள் போற்றணும். அப்போது நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கொள்ளணும், அவ்வளோதானே தவிர மற்றபடி என்னுடைய ஆங்கில மருத்துவர்கள் நிறைய பேர் என்னுடைய உறவுக்காரர்கள் இருக்காங்க. அதெல்லாம் யார்ட்டையும் எனக்கு எந்த விதமான கான்ட்ரவர்ஷியலும் ஏற்பட்டது இல்லை சார். அரிதினும் அரிதாக ஏதாவது ஆங்கில மருத்துவர்கள் உங்களுடைய இந்த முறையை ஒப்புக்கொண்டோ ஆதரிச்சோ சொல்லியிருக்காங்களா? அரிதினும் அரிதாக இல்லை சார். நான் இப்போ ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் டீனாக இருந்தார் டாக்டர் குணசேகரன். நான் தஞ்சாவூரில் இருக்கும்போது அவர் சிவியர் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸில் பாதிக்கப்பட்டு அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி உள்ள குஷன் வைக்கணும். ஆங்கில மருத்துவப்படி குஷன் வைக்கும்போது கழுத்துக்கு கீழே உணர்வு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது அவருக்கு தெரியும். அவர் எங்கிட்ட இதை குணமாக போனார். குணமானதுக்கு அப்புறம் சார் அவருடைய நண்பர்கள் தானே அங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம், எம்டி எம்எஸ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 15-20 டாக்டர்ஸ் அழைச்சிட்டு வந்துட்டார் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அவங்கெல்லாம் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க தஞ்சாவூரில். அவங்கெல்லாம் என்னை அவங்கெல்லாம் பிளான் பண்ணி என்னை ஒரு சீஃப் கெஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறை என்னை ஒரு கெஸ்ட் ப்ரொஃபஸராக கூப்பிடணும் அங்கே மெடிக்கல் காலேஜுக்குன்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் எனக்கு அதில் ஒரு பயம் வந்தது. என்னென்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்பி போக முடியாது. அவர்கள் எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் அவ்வளோ எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்மளை ஏதாவது கிண்டல் பண்ணி விட்டுருவாங்களோன்னு பயந்து, சாரி நான் வரல விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அது தவறு, நான் போயிருக்கணும். அது என்னுடைய அச்சத்தின் காரணமாக நான் போவதை தவிர்த்துட்டேன் அந்த சமயத்தில். ஆங்கில மருத்துவர்களும் உங்களை போன்ற மருத்துவர்களும் இணைந்து செயல்படுவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பு இருந்தா சார், வாய்ப்பு இருந்தா மிக அற்புதம் சார். அது இப்போ நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேங்கல்ல, இப்போ நான் உடஞ்சி போன எலும்பு 2 நிமிஷத்தில் ஒட்டுதுன்னு நான் சொன்னேன். ஒட்டுது சார். ஆனால் நான் இதை பப்ளிசிட்டி பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை நம்பிக்கிட்டு எங்கிட்ட நான் ஒட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா என்ன கேளுங்க. இப்போது இந்த ரிப்போன்ஸில் ஏதாவது உடஞ்சி போச்சு, எப்படி சார் உடஞ்சது? எப்போவுமே டிஸ்லோகேட் ஆயிரும். விசு சாருக்கு டிஸ்லோகேட் ஆகலை, தெரிச்சபடி அப்படியே இருந்துச்சு, அப்படியே ஒட்டி விட்டேன். ரைட் தானே? இப்போ இந்த தொடையில் எலும்பு முறிவு ஏற்படுது, எலும்பு முறிவு ஏற்பட்டு உடஞ்ச எலும்பு டிஸ்லோகேட் ஆகிடுது. இதை எப்படி சார் தொடையிலேருந்து இப்படி பொசிஷனில் இழுத்து வைக்க முடியும் வெளியிலேருந்து? அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கையால் பிடிச்சி தான் கொண்டு பொசிஷனில் வைக்கணும். பொசிஷனில் வச்சு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஒட்டிடுவேன். அருமை. புரியுது உங்களுக்கு? சேர்ந்து செயல்பட்டால் தான். அப்போ இப்போ இங்கெல்லாம் ஏதாவது எலும்பு உடஞ்சி டிஸ்லோகேட் ஆயிடுச்சுன்னா ஆப்ரேட் பண்ணி அதை பொசிஷனில் வச்சு கொடுத்தாங்கன்னா ஒட்டிடலாம். அப்போது இதற்கு ஆங்கில மருத்துவர்கள் தான் இந்த விஷயத்துல எங்களை அனுசரிக்கணும். இப்போ உங்களால் பயன்பெற்ற மருத்துவர்களே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், அவங்கக்கிட்டலாம் இதை நீங்கள் விளக்கமாக எடுத்து சொல்லி நம்ம ஏன் சேர்ந்து செயல்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சார், சொல்லியிருக்கேன். அது என்னமோ தெரியல, அது அமையலை. அதுக்கு பிறகு அது அமையலை அது. ஆனால் அவங்க என்னை கூப்பிட்டாங்க சார், என்னை அந்த கெஸ்ட் ப்ரொஃபஸராக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட சமயத்தில் எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்தது எனக்கு.
நான் தயங்கினேன். நான் தயங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு டீன் வந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டார். யார்? குணசேகரன் சார் வந்துட்டு உங்ககிட்ட ட்ரீட் பண்ண எடுத்தவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அதன் பிறகு எனக்கு வந்துட்டு டச் விட்டு போச்சு எனக்கு. அவங்கெல்லாம் பலனடைஞ்சு போன டாக்டர்ஸ்லாம் அதோட நின்று போச்சு. அதன் பிறகு இதை வந்து முன்னெடுக்க முடியாமல் அப்படியே விட்டுட்டேன். அதை அப்படியே விட்டாச்சு. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஆங்கில மருத்துவர்கள் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. உடைந்து போன எலும்பு 2 நிமிஷத்தில், சரி அதிகபட்சம் 5 நிமிஷத்தில் ஜாயிண்ட் ஆகிடும். அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளோட கம்பைண்ட் ஆகி பண்ணுறதுக்கான இது இருந்தால் கூட நம்ம செய்ய தயாராக தான் இருக்கோம் சார். உங்களை போன்ற வர்மக்கலை மருத்துவர்களுக்கு அரசாங்கம் எந்த அளவுக்கு ஆதரவு அளிக்குது சார்? சித்த வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் வந்து ஓரளவு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சார். அது மாதிரி உங்களுடைய ஆதரவு மருத்துவ முறையை இருக்குது பண்ணியிருக்காங்க. ஆமாம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா சார், இப்போ சித்த மருத்துவம் எல்லாம் வந்துட்டு டிகிரி கொடுக்குறாங்க, ரைட் தானே? அது படித்து பாஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண. வர்மக்கலை மருத்துவம் இறை அருளால் மட்டுமே செய்யக்கூடியது. இதற்கு இன்னும் டிகிரிலாம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி சமைக்கணும், எப்படி பரிமாறணுங்கிறதுக்கு வரைக்கும் டிகிரி இருக்குது. எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துறதுக்கு டிகிரி இருக்குது. ஆனால் வர்மக்கலை மருத்துவம், உயிர் காக்கிற மருத்துவம், அதற்கு மட்டும் டிகிரி இன்னும் அங்கீகரிக்கப்படலை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது வெறும் ஏட்டில் படிச்சியோ வர்றதில்லை. இது இறையருள் உள்ளவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு மருத்துவம். சித்தர்களின் அருளை பெற்றவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய விஷயம். ஆன்மீகம் கலந்தது. அப்போது இதுக்கு அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்குது. எப்படின்னா, இவர் வந்துட்டு பாரம்பரிய மருத்துவர் என்று நான் சான்றளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாசில்தாரும் கலெக்டரும் சர்டிஃபிகேட் பண்ணிடுவாங்க. அதை வாங்கி வச்சுக்குவோம். அதுதான் எங்களுக்கான அங்கீகாரம். இப்போ ஆங்கில மருத்துவத்தை நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி மூலிகை மருத்துவத்தை பண்ணுவதற்கு, வர்மக்கலை சிகிச்சை கொடுப்பதற்கு அரசாங்கம் சப்போர்ட் தான் பண்ணுது சார். திரைத்துறையில் யாரெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள், யாரெல்லாம் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க விஷயை தாண்டி? மேக்ஸிமம் சொல்கிறேன், இன்னாருன்னு பேர் சொல்ல முடியாது. மேக்ஸிமம் என்கிட்ட வந்துட்டு நட்பு பாராட்டி சிகிச்சை எடுத்துக்கொண்டவர்கள். இந்த வர்மக்கலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வர்மக்கலை கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுன்னா இந்தியன் திரைப்படத்தில் தான். அந்த வர்மத்துக்கும் நீங்கள் வந்து கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கும் தொடர்பு இருக்கா? இருக்குது சார், இருக்குது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னாக்க, இப்போ இந்தியன் படத்தை பார்த்தபோது இந்த வர்ம கலையை பார்த்து எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பு ஏற்பட்டு. ஆமாம் சார். பட் அதுவே இந்தியன் 2 திரைப்படத்தை பார்க்கும்போது வர்ம கலையில் ஆள் பொம்பளை மாதிரி மாறுறாரு, இது போலலாம் காட்டினாங்க. அதெல்லாம் சாத்தியமா?